Hi friends, welcome to my channel. நான் உங்க சுரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நேச்சுரலா வீட்லயே வந்துட்டு ஹோம்மேட் ஹேர் டை தான் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேர் டை மேக்கிங்ல வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஹீட் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எப்படி நெல்லிக்காயிலிருந்து ஹேர் டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாம். ரியலாக நெல்லிக்காயிலேருந்து தான் வந்து நான் ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து எந்த மாதிரி இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஹேர் டை வந்து நேச்சுரல் ஹேர் டை, 100% நோ harmful chemicals ஆட் பண்ணாத ஹேர் டை. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது கையில் பட்டுச்சு அப்படின்னா கையும் கூட நல்லா பிளாக் ஆகும். ஸோ வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து போயிடும், பட் நல்லா பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹேர் டை வந்து நான் இப்போ என்னோட ஹேரில் நான் யூஸ் பண்ணல, உங்களுக்கு பார்த்து தெரியும் ஒயிட்டாக இருக்கிறது ஹேரு. ஸோ லைவாக வந்துட்டு நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணேன். நேச்சுரல் பிளாக்னஸாக வந்து எனக்கு ஸ்டேனஸ் வந்து 15 to 30 days வரைக்குமே வந்து இருந்தது. ஸோ வீக்லி 2 times ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 30 days வரும். வீக்லி 4 times ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 days வரைக்கும் வந்து இந்த ஹேரில் வந்து ஸ்டேனஸ் வந்து இருக்கும். இந்த ஆம்லா கூட வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக இன்னும் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும்னு வந்து நான் உங்களோட சொல்கிறேன். ஸோ இதில் வந்து மருதாணியும் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இன்னும் சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போவே சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்வம் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹேர் டை வந்து ஆஸ் யூஷுவல் எப்போ நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஹேர் டை வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக 100% வரவே வராது. ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணுவீங்க. தென் வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் வந்துட்டு மெயினான இன்க்ரீடியண்ட்டாக வந்து சொல்கிறீங்க. நெல்லிக்காய் வந்து எனக்கு சேராது, சைனஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ எனக்குமே வந்து நெல்லிக்காய் சேராது, சைனஸ் ஆயிரும் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட. இதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துக்க போகிறது இல்லை ஹேர் டையாக வந்துட்டு. இதை நல்லா ட்ரை பண்ணி வெயிலில் உலர வச்சு காய வச்சு இந்த நெல்லிக்காயோட பச்சை நிறம் போய் பிளாக் கலராக ஆக வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணி காய வைக்க போகிறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஹேரில் போடும்போது எந்த சைட் எஃபெக்ட் சைனஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தென் இதில் இருக்க மருதாணி ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் குளிர்ச்சி ஆகுமோ அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி நல்லா சூரிய வெளிச்சத்தில் ட்ரை பண்ணி தான் வந்து ஹேருக்கு வந்து டேயாக வந்து மேக் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வந்து வராது. ஸோ பயப்படாமல் நம்ம வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ எபோவ் 15 years 15 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம், அதுக்கு கீழே இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வராது. இப்போ இளநரையெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வருது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க. ஸோ அதனால் நான் இப்போவே வந்து வீடியோஸில் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஹேர் டை எப்படி மேக் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணணும், இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, ஸோ ரெகுலர் பேசிஸ்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், ஷாப்பிங் ஆல்சல் தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட உங்களுக்கு மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன்ஸ் வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் இந்த இடத்துல இருக்கு. ஸோ மறக்காம அங்கேயும் வந்து என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலை நெல்லிக்காய் தான், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அது வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வெயிலில் வந்து நல்லா உலர்த்தி வைக்கணும். ஒரு 2 days காஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி சுண்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து 4 to 5 days நல்லா ட்ரை ஆக வரைக்கும் வச்சோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சுருங்கி இந்தளவுக்கு வந்து காஞ்சிரும். கையில் வந்து எடுத்தோம் அப்படின்னா உடையும், அந்த மாதிரி இருக்கும். தென் வந்து அதோட துகள்கள்லேருந்து வந்திருக்க தூளை வந்து நம்ம ஒரு பிளைட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பிளைட்டில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கரில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி டார்க்கு கிரே கலராக வந்து வரும். அதாவது நம்மளுக்கு பிளாக் கலரை விட கொஞ்சம் லைட்டராக வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் காஞ்சா மட்டும் போதும். எப்படி கலர் வந்து கையில் க்ரீனாக வருது தெரியுது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு வெயிலில் காஞ்சா போதும், இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா வந்து மருதாணி இருக்குது இல்லைங்களா, மருதாணி வந்து செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து இந்த நெல்லிக்காய் கூட ஒரு நாள் மட்டும் வெயிலில் வைங்க. ஒரு 5 நாள் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 4 நாள் நெல்லிக்காய் மட்டும் தனியாகவும், 5ஆவது நாள் வந்து மருதாணி வந்து இந்த மாதிரி பறித்து அதே தட்டில் வந்து போட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரே நாளில் வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மருதாணி நல்லா வந்து சுருண்டு கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் இப்போ ஒரு நாள் மட்டும்தான் மருதாணி வந்து நெல்லிக்காய் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்.
அடுத்த நாள் வந்து இதை பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்து நான் எடுத்துகிட்டு பிளேட்டில் அந்த மருதாணி க்ரீனாக இருந்தது எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மருதாணி வச்சு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்தளவுக்கு நம்மளுக்கு மருதாணி கலர் சேஞ்ச் ஆனாவே வந்து போதும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்து இதை மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸோ ஒரு அடி வந்து அடித்து எடுத்துக்கலாம். ஸோ அடித்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பவுடரி ஃபார்மில் வந்து கிடைக்கும். நல்லா பவுடராக அடித்த இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நெல்லிக்காயும் ஒரு கொத்து எடுத்த மருதாணி இலையும் வந்து இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதிலிருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுவே நல்லா நம்மளுக்கு கலர் கொடுக்கும். இந்த பவுடர் கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன பவுடர் அப்படின்னா வந்து ஹென்னா பவுடர் தான். ஹெர்பல் ஹென்னா பவுடர். நம்மளுக்கு இந்த ஹென்னா பவுடர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டாப், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லா பக்கம் இருக்கும். 20 ரூபா தான். ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மல்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் டைஸ்க்கு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கூட மிக்ஸ் பண்ணி இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இதை ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ வந்து வீட்லேயே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆம்லா பவுடர் ட்ரை பண்ணி, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரெண்டும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி தரவாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து லைட் க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலராக வந்து தெரியும். ஸோ மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பவுலில் வந்துட்டு கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு டார்க் க்ரே வித் பிளாக்காக வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து இப்போ பார்த்தா தெரியும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இருந்த க்ரீன் கலருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா ஆக்சிடைஸ் ஆகிருக்கும் அந்த ஆம்லா பவுடர் நம்ம வீட்டையே வந்து தயாரித்தது. ஸோ இது 100% நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாத டை தான். ஸோ வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. எனக்கு இப்போ ஒயிட் கார்ட்ஸ் வந்து இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒயிட் கார்ட்ஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு குட்டி ப்ரஷ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஸோ குட்டி ப்ரஷில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈவனாக வந்து நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை ஆகும். எவ்வளோ ஒயிட் ஹேர் வந்து எனக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த சின்ன ப்ரஷ் வச்சுட்டு அந்த குட்டி குட்டியாக 1 or 2 ஹேர்ஸ் இருக்கிற நடுவில் எல்லாம் விட்டு விட்டு மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒயிட் ஹேர் இருக்க இடத்துல நம்மளுக்கு ஸ்பாட்டில் சேம் அதே இடத்துல வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக போய் நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ஹேரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேர் பேக் வந்து போட்டுட்டேன். ஸோ மறக்காமல் வந்து கையில் படாமல் வந்துட்டு இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுங்கள், நேச்சுரல் ஹேர் டையை. ஸோ கையெல்லாம் வந்து பயங்கர பிளாக்னஸாக வந்து பிடிச்சிக்கும். இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு 5 days வரைக்கும் வந்து நம்மளுக்கு வெயிலில் காஞ்சது இல்லைங்களா, ஸோ அதோட எசன்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லா பிளாக்னஸாக மாறி இருக்கும். தென் வந்து பிளாக் ஹென்னாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா கையும் வந்து நல்லா பிளாக் ஆகிடும். ஸோ நான் சீப்பில் சீவிட்டு தெரியாமல் இந்த சீப்பில் இந்த ஹேர் உருவினேன். ஸோ அது ஃபுல்லாக வந்து இந்த ஃபிங்கர் ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. ஸோ வாஷ் பண்ணோம் அப்படின்னா போகும், பட் இருந்தாலும் ஸ்டேனஸ் விரலில் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து என்னோடய ஹேரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒயிட் ஹேர் இருந்த இடத்த நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஒரு இடத்துல கூட அந்த ஒயிட் ஹேர் இப்போ எனக்கு தெரில, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தரவாக வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட். இது எவ்வளோ நேரம் வந்து நம்ம ஹேரில் வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம போட்ட அந்த ஹேர் பேக் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சோம் அப்படின்னா ட்ரை ஆகிடும். ஸோ ஹேரும் வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்து இருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்மளுக்கு ஹேரும் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லா இடத்துலையும் வந்து தலை வாரி காட்டுறேன் உங்களுக்கு பிளாக்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. நேச்சுரலான ஒரு பிளாக்னஸாக வந்து இருக்கும். நம்ம ஹேர் கலரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு யாருக்குமே வந்து தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஹேர் டைஸ் வந்து நேச்சுரலாக யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலோ. ஸோ இந்த வீடியோ பத்திர கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஹேர் டை மேக் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் டைஸ் டெஃபினட்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இருக்க கெமிக்கலான ஹேர் டைஸை விட இது 100% சேஃப்டி, நம்ம கைப்பட தயாரிக்கிறது. ஸோ அதனால் வந்து தைரியமாக நம்மளும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டேனஸும் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய டேஸில் சைடன்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம்.